ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ Facebook ஆப் வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு Facebook ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. அதாவது உங்களுடைய Facebook அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆகாது. இப்போ வந்து பாருங்க, எனக்கு ராஜ் யுவர் அக்கவுண்ட் ஹஸ் பீன் லாக்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இது போல உங்களுடைய Facebook அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகியிருக்கும். ஓகே, இது போல உங்களுடைய Facebook அக்கவுண்ட் வந்து லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்ம எப்படி Facebook அக்கவுண்ட்ட அன்லாக் பண்றது சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் வாட்ச் திஸ் வீடியோ. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ என்னுடைய Facebook வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். என்னுடைய Facebook அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க, எனக்கு வந்து அதோட இன்டர்ஃபேஸ்ல இப்படி தான் வருது. என்னுடைய Facebook அக்கவுண்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போகல. ஓகே, இது போல வந்து பாருங்க, என்னுடைய Facebook அக்கவுண்ட் வந்து லாக் வந்து பண்ணிட்டாங்க. இது போல லாக் பண்றது வந்து பாருங்க, பல ரீசன்க்காக, பல காரணத்துக்காக வந்து பாருங்க, இது போல வந்து லாக் வந்து பண்ணுவாங்க. எனக்கு என்ன ரீசன்க்காக லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னுடைய Facebook பேஜ வந்து நான் டெலீட் வந்து பண்ணேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Facebook பேஜ வந்து டெலீட் பண்ணிட்டு, நான் பேக் போயிட்டு திரும்ப வந்து என்னுடைய Facebook ஆப் வந்து ஓப்பன் பண்ணேன். Facebook ஆப்ப ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய Facebook அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. என்னுடைய Facebook அக்கவுண்ட்ட வந்து லாக் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்க்காக லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த Facebook பேஜே வந்து டெலீட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க தான் டெலீட் பண்ணீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியாம வேற யாருனா இது போல டெலீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல, ஒரு சந்தேகத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பல ரீசன்க்காக வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணலாம். உங்களுடைய அக்கவுண்ட்ல போயிட்டு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம். இது போல எதனா ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல Facebook வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்து வந்துரும். அந்த டைம்ல வந்து உங்களுடைய அக்கவுண்ட லாக் வந்து பண்ணிடுவாங்க. இது போல வேற ஒருத்தவங்க பண்ணாம உங்களுடைய அக்கவுண்ட்ல நீங்களே தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும்போது Facebookக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுல பேரா வந்து கொடுத்திருப்பாங்க. அது என்ன ரீசனுக்காக வந்து அவங்க வந்து லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன ரீசனுக்காக அவங்க வந்து இது போல லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இது போல அவங்க லாக் பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய Facebook அக்கவுண்ட்கான இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து சரியா கொடுத்து, உங்களுடைய ஐடென்டிட்டியை சரியா கொடுத்து நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு லாக் பண்ணிருக்கக்கூடிய என்னுடைய Facebook அக்கவுண்ட்டை நான் எப்படி அன்லாக் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது போல உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல கெட் ஸ்டார்டட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் ஓபன் ஆகும். ஹவ் டு அன்லாக் யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து பாருங்க 3 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க, கன்ஃபார்ம் திஸ் இஸ் யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். ஓகே, அதுக்காக நீங்க வந்து கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல இப்போ கன்ஃபார்ம் திஸ் இஸ் யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து உங்களுடைய அக்கவுண்ட் தானே சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து பாருங்க, கெட் ஏ கோட் ஆன் வாட்ஸ்அப், கெட் ஏ கோட் ஆன் யுவர் ஃபோன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு, அதாவது Facebook அக்கவுண்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கோட் சென்ட் பண்ணுவாங்க. கெட் ஏ கோட் ஆன் யுவர் ஃபோன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு SMS வழியா கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல எது உங்களுக்கு வசதியோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வாட்ஸ்அப் வச்சிருந்தா வாட்ஸ்அப் கூட கிளிக் பண்ணா வாட்ஸ்அப் வழியா வரும். ஓகே, உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்ல அப்படின்னா கீழ 2வது இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து 2வது இருக்கக்கூடிய கெட் ஏ கோட் ஆன் யுவர் ஃபோன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கெட் ஏ கோட் ஆன் யுவர் ஃபோன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து இதுல உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இப்போ இந்த பேஜ்ல இப்போ நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்டோட நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, அதாவது லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்லாம் இப்போ நீங்க வந்து யூஸ் பண்ற ஃபோன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற ஃபோன் நம்பர் அதுல வந்து சரியா கோட்லாம் வரும் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க, இந்த நம்பர் வந்து என்னுடைய Facebook அக்கவுண்ட்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்பர் தான். இதுதான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். ஓகே, இது வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து SMS வழியாக வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து வரும். இப்போ SMS வழியாக வரக்கூடிய கோட பார்த்து நீங்க சரியா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, எனக்கு கோட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். ஆகல அப்படின்னா நீங்க கோட பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய மொபைல்ல ஹோம் பட்டன் இருக்கும். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு, இப்போ நீங்க வந்து உங்களுடைய போன்ல மெசேஜஸ் ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மெசேஜ் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ Facebook சைடுல இருந்து வந்த மெசேஜ் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த மெசேஜ் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இது வந்து பாருங்க, யுவர் Facebook ஃபார் ஆண்ட்ராய்டு கன்ஃபர்மேஷன் கோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த கோடை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து Facebook பேஜுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. அதாவது Facebook இந்த ஆப்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. வந்துட்டு அந்த கோடை வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணியிருந்தா. ஓகே, இப்போ நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன், பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, லோடிங் ஆகி உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த இந்த பேஜ்ல வந்து பாருங்க,
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. அக்கவுண்ட் கன்ஃபர்ம்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அக்கவுண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க செக்யூர் யுவர் லாகின் டீடைல்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய லாகின் டீடைல்ஸ் வந்து நீங்க நீங்க அத வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க, செக்யூரா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்காக நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். செக்யூர் யுவர் லாகின் டீடைல்ஸ் சொல்லிட்டு, ஓகே இது எல்லாமே நீங்க செக் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே இதுல வந்து ஃபோன் நம்பர் குடுத்திருப்பாங்க. கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே இப்ப நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நவ் கிரியேட் எ நியூ பாஸ்வேர்ட் சொல்லிட்டு, இப்போ வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட்க்கான புதிய பாஸ்வேர்ட் வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்ப நான் வந்து என்னுடைய Facebook அக்கவுண்ட்க்கான புதிய பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். 6 கேரக்டருக்கு மேல, அதாவது 6 நம்பருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் வந்து பண்ணுங்க. ஓகே இப்போ வந்து பாருங்க என்னுடைய 6 கேரக்டருக்கு மேல பாஸ்வேர்ட் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல சேவ் சேஞ்சஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. சேவ் சேஞ்சஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே இது எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஓகே இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் வந்து குடுத்துடலாம். யுவர் நியூ லாகின் டீடைல்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஓகே நம்ம வந்து க்ளோஸ் வந்து குடுத்துக்கலாம். ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு யூ அன்லாக்டு யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா அன்லாக் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே இதுல வந்து பாருங்க பேக் டு Facebook சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல. பேக் டு Facebook அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பேக் டு Facebook நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய Facebook அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து ஆயிடும். அதாவது ஓப்பன் வந்து ஆயிடும் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்போ மேல டாப்ல ரைட் சைடு கூடிய 3 பார்ல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ராஜ் தம்னா அப்படி சொல்லிட்டு பாருங்க. இதுதான் என்னோட Facebook அக்கவுண்ட். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா அன்லாக் பண்ணி உள்ள வந்தாச்சு. உள்ள போயிட்டு நான் அப்லோட் பண்ண போட்டோ, வீடியோஸ் எல்லாம் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்லாக் வந்து பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னுடைய அக்கவுண்ட் தான். ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம Facebook அக்கவுண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்படி தான் நம்ம வந்து அன்லாக் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.